இருக்கியா எடுத்தாச்சு அரிசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் 2 vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே மார்னிங்லேருந்து என்னோடய ரொட்டீன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி தாங்க வந்து பார்க்க போகிறோம். சாட்டர்டே வந்து நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாம் கிளம்பி திருப்பூர் வந்து போயிருந்தோங்க. தாத்தா இறந்து வந்து 30 டேஸ்க்கு மேலே ஆச்சு. சரி நம்ம போய் எப்படியே தான் அந்த பாட்டி வந்து பார்த்துட்டுலாம் அப்படின்னு சொல்லி தான் அம்மா, அப்பா, அத்தை, பிள்ளைங்க, நான் எல்லாம் கிளம்பிட்டோம். மணி வந்து டியூட்டி முடிச்சுட்டு நேராக வந்து நான் திருப்பூர் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த விளாக் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். டேய் உனக்கு வேணாமாடா? மணி வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாருங்க. நாங்களும் போய் அவரை பிக்கப் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து இப்போ பாட்டி அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். மகிழ்னிக்கு நான் முதல் நாள் திண்டுக்கல் போயிருக்கையில் பாப்பாவுக்கு தம்பிக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்லிப்பரை கையில் வச்சுக்கிட்டு ஊரே சொல்லிகிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா புது செப்பல் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்பாட்ட காட்டிகிட்டு இருக்கா. செருப்பு நேற்று வாங்கிட்டு வந்ததுக்கு வாங்கியிருக்கேன்னு ஊர் உலகமே சொல்லிடுச்சு. இவன் செருப்பு நல்ல காஸ்ட்லியான செருப்பு மட்டும் இருக்கு. நீ சும்மாவே இருக்க மாட்ட. ஒன்னு 100 ரூபாய் செருப்பு மட்டும் பத்த வச்சுக்கிட்டே திரி. புதுசுதான், ரேட் கம்மியான செருப்பு இது. பாட்டியவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு அம்மா, அத்தை, பிள்ளைங்க எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு நானும் அப்பா, மணி 3 பேர் வந்து கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்பா வந்து கொஞ்சம் வெளியே ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரு. யூனிட்டில் போய் எங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபேப்ரிக்லாம் வந்து ரெடி பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ ஃபீடிங் நான் ஃபீடிங் ரெண்டுலேயுமே வந்து சூப்பரான கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. அதோட ஃபோட்டோஸ் வந்து நான் அப்படியே லைட்டாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஃபீடிங்க்கு வந்து நான் ஃபோட்டோஷூட் கூட பண்ணல. நான் ஃபீடிங்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பண்ணியிருக்கேன். அந்த கலர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட MahiClothing.in வெப்சைட்லேயும் ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் டிஎம் பண்ணால் வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் டிஎம் பண்ணி கூட வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட எங்களுக்கே அங்கே யூனிட்லேயே வந்து ஒரு 2 hours ஆயிடுச்சுங்க. பாப்பாவும் தம்பிங்க விட்டுட்டு போயிருந்தோம். அவங்களும் மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அங்கே பாட்டியவங்க வந்து மாமா வந்து அங்கே டையிங் வச்சுருக்கனால சின்ன சின்னதாக அந்த ரோல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வந்து அவங்களுக்கு வேலை செய்வாங்க. அந்த ஒர்க்குக்கு வந்து அம்மாவும் அத்தையும் வந்து அந்த லேஸ் எல்லாம் வந்து பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்க செம்ம குசி ஆகிட்டாங்க போல். அங்கே போய் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே தான் விளாண்டுட்டே தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன பாட்டியவங்க வீடும் பார்த்திங்கன்னா வெளியங்காடு. நாங்கள் ஃபஸ்ட்டு குடியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான். இங்கே போகணுன்னு நம்மளோட ஓல்டு மெமரிஸ்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அது தாத்தா திருப்பூர் தாத்தா ஊர் போயிடுச்சு. எங்க காட்டு குடிக்க வந்த உள்ள போய் குடிச்சா போ. பாய் சொல்லிட்டு வா. கிளம்பி ஆச்சுங்க. வந்து அந்த பாட்டி எல்லாத்தையும் பார்த்து விட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங் ரெண்டுமே எடுத்துட்டு இப்போ எல்லாம் பொங்கல் சேல்க்கு லைவ்ல வந்துரும். 2 days உள்ள வந்துரும். நிறைய சூப்பரான கலர்ஸ் வந்திருக்கு. மகிழ நீ கண்ணுல காயம் பண்ணிட்டேன், தூக்கம் வந்துருச்சு. ஏன் அப்படி காயமாச்சு? நான் தான் பிடிச்சிருக்கு அதோட போகிற வழியில் அப்படியே வந்து அரிசி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் மில்லில் வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மூட்டை போடுறதுக்கே இடம் இல்லை. ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். சீட்டு மேலே ஒரு மூட்டையை போட்டு ருத்வின் ஏறி உட்காந்துட்டான். இப்போ என் கால் கடியில் இன்னொரு மூட்டையை போட்டுட்டு மகிழினி உட்காந்துட்டு வந்தா. ஏன்னா வண்டி ஃபுல்லாக லக்கேஜ், அது இல்லாமல் நாங்களும் வேறு ஃபுல்லாக வந்துட்டே இருந்தோமா. சரி கொஞ்சம் ஸ்லோவாகவே வீட்டுக்கு போய் சேருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கோம். காணாத ஊருக்கு அந்த மாதிரி இதே பொருளெல்லாம் வாங்கி போட்டு போகிறது. ஏன் தம்பி? அரிசி நல்லா இருக்குல்ல, அதனால
பிள்ளைங்க 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. நாங்க அப்படியே வந்து தாராபுரம் தாண்டி ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஒரு 4:00 ஆயிருச்சு. காளான் அது இதுன்னு போட்டுட்ருக்கத பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அம்மா வந்து காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாங்க. ரித்வின் வந்து மடியில தூங்கிட்டு இருந்தான். சரி நான் வந்து வண்டியில உட்காந்துருக்கேன். பிள்ளைங்க 2 பேர் தூங்கியிருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு மட்டும் டீ கொண்டு போய் குடுத்தேன். மகிழினி அப்படியே எந்திரிச்சிட்டா. சரின்னு சொல்லி தான் பாப்பாவ கூப்பிட்டு வந்துட்டு, அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் வந்து காளான் 65 இது மாதிரிலாம் வாங்கி குடுத்துட்டுருந்தேன். உண்மையா இந்த ட்ராவலுக்கு இப்போ நான் வியர் பண்ணியிருக்க இந்த வெட்டிகன் சில்க்ஸு ஆக்சுவலாக வந்து இதோட நான் செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா நான் யூஸ் பண்ணிலேருந்து நான் புதுசா எடுத்து போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே அதே மாரி இருக்கு. அது வந்து ஏலைன் குர்த்தி அப்படின்றனால பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மளோட உடம்புல இருக்கிறதே தெரியல. அதாவது நம்மளோட ஹிப்புக்கு கீழ வந்து ஏ ஷேப்ல இந்த ஒரு கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து சூப்பரா இருக்குன்னு பார்க்குறவங்க எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் கூட நம்மளோட பேஜ்ல வந்து அவைலபிள் இருக்கு. குர்த்தி கலெக்ஷன்ஸ்ல. யாருக்காச்சும் வேணும்னாலும் நம்ம நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. ருத்வினா அவங்க ஸ்கூல்ல அசைன்மெண்ட் வந்து குடுத்துருந்தாங்க. அந்த அசைன்மெண்ட் வந்து இந்த அனிமல் ஹோம் மாடல் வந்து செஞ்சுட்டு வரணும். நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இங்க வர அக்காவும், இன்னொரு பாப்பாவும் சேர்ந்து 2 பேர் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருந்துச்சு. "எப்படியோ வரக்குள்ள பண்ணிட்டீங்களே! இதோட கிரெடிட்ஸ் எல்லாமே உங்க 2 பேத்துக்கு தான் சேரும்." அப்படின்னு சொல்லி நானும் வந்து பேசிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸ்டாக்லாம் எடுத்து வச்சுட்டு. நைட் டின்னருக்கு வந்து ஒயிட் ரைஸ் அது கூட கருணக்கிழங்கு குழம்பு இருந்துச்சுங்க. அதவே வச்சாச்சு. கடிச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னாரு. என்னால முடியாது. எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டயர்டு அப்படின்னு சொன்னனால, அவரே வந்து எக் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்காரு. இன்னைக்கு ஜூஸு கண்டது கடி சாப்பிட்டுருக்குங்க. இருமிக்கிட்டே இருக்கான். சண்டே மார்னிங் வந்து மணி வந்து டியூட்டி கிளம்புவாரு. அவ்வளோதான் தம்பி, பாப்பா 2 பேத்துக்குமே வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்து முடிய போகுது. ஸோ வந்து அன்னன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா மண்டே வந்து ஸ்கூல் அப்படின்னா, நான் இப்படியே லேட்டா எந்திரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எந்திரிக்க முடியாது. ஒரு நாளைக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டேவும் சீக்கிரமா எந்திரிச்சு அந்த அன்னைக்கு வந்து சமையல் ஒர்க்கை வந்து பார்த்துட்டுருந்தேன். மணிக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விடணும். அந்த அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மட்டன் குழம்பு, அது கூட ஒயிட் ரைஸ், அத்தை வந்து ரத்த பொரியல் வந்து செஞ்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அறக்க பறக்க சமையல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு, மணிக்கும் டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு எல்லா ஃபேமிலியோடு இன்றைக்கி ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். தம்பி பாப்பாவுக்குமே தனியாக போட்டு கொடுத்து நீங்களா சாப்பிட்டு பழகுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து போட்டு வச்சேன். உன்னை ட்ராப் பண்ணுறதுக்காக வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எந்திரிச்சு ஓடியாந்தோம். லேட்டு 7 மணிக்கு எழுப்பிவிட்டா கூட லேட் ஆக்கிடுறேன். ஸ்கூல் பஸ்ல அவங்க இறக்கி விட்டாங்கன்னா கூட பரவாயில்லங்க. பைக் இல்லாத ரொம்ப சிரமம். நீ ஏன் வந்த? இந்த பிள்ளைய கூட்டு வந்த? வாய்க்காலுக்கு உனக்கு என்ன வேலை? வாய்க்காலில் போய் விளையாட சொல்லுதா உன்னை? தண்ணிக்குள்ள அங்கே பெரிய கிணறு இருக்குல்ல, உன் இஷ்டத்துக்கு போவியா? ஆமாம். இது என்ன தலை சீவல்? மேலே ஒரு கொண்டை வந்திருக்கு. ரொம்ப மினுக்கிக்கிட்டே திரியிற மேக்கப்பில். அம்மாங்க வீடு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ராலி எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்காக நான் வந்து வாங்கியிருந்தது. எங்கள் வீட்டில் இடம் இல்லை. வீடு கட்டையில் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அம்மாங்க வீட்டில் வந்து பாதி திங்ஸுக்கு மேலே அம்மாங்க வீட்டிலே தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வந்து வெளியே வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மாங்க வீட்டில் மேலே ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம்லேயே இருக்க தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாதிக்கு மேலே வந்து டிஸ்போஸ் பண்ணியாச்சு. எப்படியோ நீங்கள் பொங்கல் க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்க அன்றைக்கி தான் இதை செய்யணுமா, அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு வேளைக்கு 2 வேளை பெட்டியெல்லாம் போட்டு உடச்சி விட்டுட்டாங்க. இனி இதுக்கு மேலே விட்டோம்னா சமாளிக்க முடியாதான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு சாப்பாடை மதியம் ஊட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து தூங்க வச்சுட்டேன். ப்ராஜெக்ட் ஒர்க்கை நாளே இப்போ வந்து பாதிக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டாங்க. இன்னும் சின்ன சின்ன டச்சப் மட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு இந்த வேலையை வந்து மேலே வந்து பார்த்துட்டு இருந்தேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமல் ஹோம் அப்படின்ற நேமும், அது கூட வந்து ரித்வின் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பிள்ளைங்க எப்படியோ நான் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு சவுண்டு கேட்டு எந்திரிச்சு வந்தாங்களா இல்லை தூங்கி எந்திரிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. வேலையை முடிக்கிறவங்குள்ள அவங்களும் மேலே வந்துட்டாங்க. ஐயோ இவங்க கண்ணில் பட்டால் அதையும்
பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒளிஞ்சு வச்சு மேலே தூக்கிட்டு வந்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகேடா இது நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு பத்திரமா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே டன்மா அப்படின்ட்டு இருந்தான். அகிலனிக்கு என்ன கோவம் அப்படின்னா அவனுக்கு மட்டும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க, எனக்கு செஞ்சே தர மாட்டேங்கிறீங்க, எனக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நீ அடுத்த வருஷம் போ உனக்கு செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்து விட்டு வரேன். நல்லா இருக்கா? உனக்கு அடுத்த வருஷம் சொல்லி தருவாங்க. அப்பா அம்மா இது மாதிரி செஞ்சு தரேன். அம்மாங்க வீடோட ஹவுஸ் கிளீனிங் அப்போ இந்த ஃபோட்டோ வந்து கிடச்சிச்சிங்க. நான் +1 படிக்கையில் வந்து எடுத்த ஃபோட்டோ ரொம்ப நாள் கழித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் மாட்டி வச்சிட்டேன். இந்த ஃபோட்டோ வச்சு நேற்று நம்மளோட ரித்து விலாக்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரீல் நானும் மணியும் வந்து பண்ணியிருப்போம் ஷார்ட்ஸு. அது நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்க்காதவங்க அந்த ரீலை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் ஷார்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.